ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். கத்தரியில் என்ன வெரைட்டி வச்சா உங்களுக்கு நல்ல சுவை இருக்கும், அதே அதிகமாக காய்க்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. போன வருஷம் வரைக்கும் நான் ரொம்ப சுவை அப்படின்னு சொல்லி குண்டு பச்சை கத்தரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுதான் அதிகமாக காய் நமக்கு ஒரு தடவை வச்சோம் அப்படின்னா 3 கிலோ 4 கிலோ வரைக்கும்லாம் காய்ச்சிது. ஸோ அதை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டோம். அந்த பச்சை உருண்டை கத்தரி போன வருஷம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டோம். இந்த வருஷம் அப்படியே என்னுடைய மனசு பச்சை உருண்டை கத்தரி பக்கமே போகலை. மிக அதிகமான சுவை அப்படின்னு சொன்னாக்க, அதுவும் கொத்து கொத்தாக காய் வர்றது அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னாக்க வழுதுணங்காய், கேரளா வழுதுணங்காய் தான் சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், பார்த்தீங்களா, ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது. நல்ல ஒரு 2 வருஷத்துக்கு காய் பிறப்பாங்க. பூக்கள் வந்தாலுமே எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். வேரினுடைய அடிப்பகுதியிலிருந்து பூக்கள் காய்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. காய்கள் எங்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா. காய்கள் வேரோட அடிப்பகுதி இங்கே பாருங்களேன். ஒரு கொத்துன்னு எடுத்துட்டோன்னா 4-5 மொட்டுக்கள் காய்கள் நல்லாவே காய்க்கிறாங்க. தொடர்ந்து காய் அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வழுதுணங்காயில். அதே மாதிரி நல்லா பெருசாக நீளமாக வரும். ஆனாலும் அது விதையே உருவாகியிருக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெரைட்டி. ஸோ நான் ஓரளவுக்கு ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 2 செடி தான் போட்டிருக்கேன், நிறைய போடாமல் விட்டுட்டேன். அதனால் ஒரு காய் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் அதிகமாக எடுத்து உங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் வழுதுணங்காய் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணிடுவேன். பாருங்கள், இவ்வளோ நேரம் மேலே தான் கீழே இருந்தேன். இப்போ தான் விதை போடலான்னு மேலே வந்தேன். அப்படியே ஒரு 2 வீடியோ எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். இங்கே பாருங்கள், மழை வந்துருச்சு.